போட்டுடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மில்லுக்கு வந்து மல்லாட்டை உடைக்க போகிறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10:30. இப்போ வந்து டாடா ஏசி வந்து வண்டி போட்டிருக்கோம். வண்டியில் வந்து மல்லாட்டை மூட்டை ஏற்றிட்டு குடிகாடு, மேலே குடிகாடு அந்த ஊரில் தான், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் உடைக்க போகிறோம். நாங்கள் பார்ப்போம், அங்கே போய்ட்டு எப்படி இருக்குது என்னான்னு பார்ப்போம். நைட்டெலாம் கண்ணு முழிக்கணும். வாங்க அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மணி இப்போ வந்து 2. நமக்கு வந்து எத்தனை மணிக்கு உடைக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். டீ குடிக்க போகிறோம். என் கூட அப்பா, அக்கா வீட்டுக்காரங்க 3 பேர் தான் டீ குடிக்க போகிறோம். நான் கொஞ்சம் நாள் தூங்கிட்டேன். அப்புறம் மல்லாட்டை உடைக்கிறதுக்கு டோக்கனு, அதனால் லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டா, ஆனால் உடைக்க முடியல. சரி, அதான் கொஞ்சம் நைட்டு போயிட்டு தூக்கம் வரல, படுக்கவும் இடம் இல்லை. அதனால் டீ குடிச்சிட்டு இப்படி இருந்தால் தான் தூக்கம் வராமல் அப்படியே சுற்றிட்டுருக்கலான்ட்டு டீ குடிக்க போனோம். நாங்களும் நைட்டு 2 மணிலேருந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் உடைக்க முடியல. விடிஞ்சு 5:30 மணிக்கு தான் எங்களுக்கு வந்து மாமா நிற்கிறாங்க பாருங்கள். மூட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த வாசற்படியில் வச்சுருக்கிறது எங்களோடது தான். அடுத்த டோக்கன் நாங்கள் தான். 5:30 மணிக்கு தாங்க மல்லாட்டை உடைக்க ஆரம்பித்தோம். பெரிய மிஷினில் போட்டு மல்லாட்டையெல்லாம் உடச்சி அந்த சைடில் கொண்டு போய் வச்சாச்சுங்க. இப்போ வந்து இந்த ஒத்த மல்லாட்டையாக இருந்ததெல்லாம் வந்து இந்த சின்ன மிஷினில் போட்டு பயிரை வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கோம். வீட்டுக்கு வந்து கடலை எண்ணெய் ஆடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னா டிஃபன் சாப்பிட போகிறோம். முன்னாடி ஒரு டிஃபன் கடை இருக்குது, இங்கே தான் சாப்பிட போகிறோம். 8 மணிக்கு தாங்க டிஃபன் சாப்பிட போயிட்டு வந்தோம். பக்கத்தில் இருந்தவங்கள இந்த மூட்டையெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து அவங்க வந்து எடை வச்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி பணம் வாங்கிறதுக்கு மணி லேட் ஆகும். அது வரைக்கும் சரி படுத்துருப்போன்னு சொல்லிட்டு பயிர் மூட்டை மேலேயே நானும் அப்பாவும் படுத்துருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க மூட்டை மேலே வரிசையாக அடுக்கி வச்சுருக்க மூட்டை மேலே ஏறி படுத்து
தூங்கிட்டு இருந்தாங்க. நான் படுத்துறது வீடியோ எடுத்தேன். எனக்கு தூக்கம் வரல. இந்த பில்டிங் முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் இருக்கிறதுக்கெலாம் கணக்கு வழக்கு முடிச்சுட்டு இப்போ தான் இந்த பில்டிங் வந்து பேர் ஊர் அட்ரஸ் எழுதிட்டுருக்காங்க. பயிர் ஈரப்பதம் பார்த்துட்டு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஈரப்பதம் பார்த்துட்டு அவங்க வெயிட் போட்டு மூட்டையை வந்து எடை கணக்கு காட்டுவாங்க. எத்தனை மூட்டை எத்தனை கிலோன்னு சொல்லிட்டு. அதை வடக்கன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க இந்த கடையில். கல்லை உடச்சி முடிச்சாச்சுங்க. அமௌண்ட் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டேன். அதோட வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம். கணேஷ் பஸ்ஸில் தான். நான் மதியம் 1 மணிக்கு வரோம். அந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.